தினம் ஒரு பரிகார ஸ்தலம். பெண்கள் குறை தீர தரிசிக்க வேண்டிய ஆலயம். எந்த ஸ்தலத்தில் தசரா திருவிழா முதலில் கொண்டாடப்பட்டது என்று தெரியுமா? அதில் இன்று பெண்கள் குறை தீர தரிசிக்க வேண்டிய ஸ்தலத்தை பற்றி காண இருக்கின்றோம். துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி மூவரும் ஒருவராக அவதரித்த ஆலயம். அதீத கடன், தீராத நோய் மற்றும் திருமண தடை தாமதம் நீக்கும் ஆலயம். நந்தி அருகே ரகசிய குகை இருக்கும் ஆலயம். ஆம் நேயர்களே, இன்று நாம் தரிசிக்க இருக்கும் ஆலயம் கர்நாடக மாநிலம் மைசூருவில் குடிக்கொண்டிருக்கும் அருள்மிகு சாமுண்டீஸ்வரி ஆலயம். தமிழகத்தில தசரா ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படுறது தூத்துக்குடி மாவட்டம் குலசை முத்தாரம்மன் கோவில்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்தியாவில தசரா பண்டிகை முதல்ல தொடங்கப்பட்டது மைசூர் சாமுண்டீஸ்வரி கோவிலாகும். உலகம் முழுக்க இருந்தும் இந்த கோவில்ல நடக்கிற தசரா பண்டிகையை பாக்குறதுக்கு பக்தர்கள் வருஷம் வராங்க. இங்க தசரா திருவிழா 10 நாள் ரொம்ப பிரம்மாண்டமாக நடைபெறுது. மகிஷன்கிற ஒரு அசுரனை அன்னை சாமுண்டியாக அவதாரம் எடுத்து வதம் பண்ணத கொண்டாடுறதுதான் தசரா திருவிழாவாகும். முன்னொரு காலத்துல மகிஷங்கிற ஒரு அசுரன் பிரம்மதேவன் கிட்ட சாகா வரம் கேட்டான். அதுக்கு பிரம்மதேவர் மரணமில்லா வரம் தர முடியாது, வேணும்னா யார் மூலம் மரணம் வரலாம்னு கேளுனாரு. அப்பதான் மகிஷாசுரன் ஒரு பெண்ணை தவிர வேற யாராலையும் தனக்கு மரணம் சம்பவிக்க கூடாதுன்னு கேட்டான். பிரம்மனும் அவன் கேட்ட வரத்தை கொடுத்தாரு. வரம் வாங்கின அடுத்த நிமிஷமே தேவர்களை ரொம்ப கொடுமைப்படுத்தினான் மகிஷன். அதனால வழக்கம் போல தேவர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து சிவபெருமான் கிட்ட தஞ்சமானாங்க. அதனால மும்மூர்த்திகளின் மனைவிகளான பார்வதி, லக்ஷ்மி, சரஸ்வதி ஆகிய 3 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு சக்தியா உருவாக அவதாரம் எடுத்தாங்க. அந்த அவதாரம்தான் சாமுண்டி. 10 நாள் அவன் கிட்ட போர் புரிஞ்ச சாமுண்டி அம்மன் 10வது நாள் மகிஷாசுர மர்தினியாக அவனை சம்ஹாரம் செஞ்சாங்க. பொதுவா சக்தியை வணங்கினாலே கேட்டதெல்லாம் கிடைக்கும். அதுலயும் ஒரு முறை மைசூர்ல இருக்கிற சாமுண்டீஸ்வரிய போய் தரிசிச்சுட்டு வந்தா வாழ்க்கையே மாறும் என்கிறார்கள். இந்த கோவில் மலை மேல இருக்குது. ரொம்ப சக்தி வாய்ந்த ஸ்தலம் இது. பெண்கள் தங்கள் குறை தீர இங்க வந்து வழிபட்டுட்டு போறாங்க. மேலும் இங்க மலைக்கு போற வழியில ஒரு பெரிய நந்தி ஒண்ணு இருக்குது. இந்த நந்திக்கு பக்கத்துல ஒரு சின்ன குகை கோவில் ஒன்னும் இருக்குது. இந்த பழங்காலத்து குகையில கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார்ந்து தியானம் பண்ணினா மனதுக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சியும் அமைதியும் கிடைக்கும்னு சொல்றாங்க. வாழ்வில் அதீத கடன், தீராத நோய், திருமண தடை தாமதம் மற்றும் குழந்தை பாக்கியம் தள்ளி போறவங்க எல்லாம் பௌர்ணமி அப்ப இந்த கோவிலுக்கு போய் இங்க இருக்கிற அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணி வழிபடுங்க. நிச்சயம் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்குமாம். இன்றைய பரிகார ஸ்தல முகவரி: அருள்மிகு சாமுண்டீஸ்வரி ஆலயம், சாமுண்டி மலை, மைசூர் 570010, கர்நாடகா. அடுத்து நாம் காண இருப்பது இன்றைய பரிகாரம். இது ஒரு அரிய பொக்கிஷம், அதனால் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய பரிகாரத்தில் அரசு வேலை கிடைக்க என்ன பரிகாரம் என்று பார்க்கலாம். அரசு ஆதாயம் பெற மற்றும் அரசு வேலை கிடைக்க திருச்செந்தூர் முருகப்பெருமானை வியாழக்கிழமை சூரிய ஓரையில் தரிசிக்கவும். 19 நெய் தீபங்களை தொடர்ந்து 6 வாரங்கள் ஏற்றவும். 12 சன்னியாசிகளுக்கு அன்னதானம் செய்து வரவும். நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் என்கிறார்கள். நேயர்களே, மீண்டும் நாளை தினமொரு பரிகார ஸ்தலம் நிகழ்ச்சியில் மற்றொரு கோயிலை தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம். பெண்கள் குறை தீர தரிசிக்க வேண்டிய ஆலயம். தினம் ஒரு பரிகார ஸ்தலம்.